ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை இணையதளத்தின் மூலமாய் அன்பின் வார்த்தை நிகழ்வுகளை காண்கின்றீர்கள். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சிறையிருப்பை மாற்றுகிறவர். யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 10 இறைவார்த்தை சொல்கிறது, கர்த்தர் யோபுவுக்கு சிறையிருப்பை மாற்றினார். முன்பு இருந்த எல்லாவற்றையும் போல இரட்டதனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சிறையிருப்பு மாறிச்சு. எப்போ? தன் சிநேகிதருக்காக ஜெபித்தாராம். அவன் பாடுள்ள மனிதன், தன் சரீரத்தை ஓட்ட கொண்டு வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்க மனுஷன், சரீரம் முழுதும் புண்கள், கட்டிய மனைவி நிந்திக்கிறாள், அவரை ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் இவர்களை பரிகாசம் பண்ணுகிறார். அவர்கள் மத்தியிலே தன் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு நல்ல மனிதனை தான் தேவன் ஆசீர்வதிக்கிற பகுதியை நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு பாடுகளோடு, பிரச்சனையோடு, துன்பத்தோடு, பாரத்தோடு இருக்கிறாயா? இதே பாரப்பட்ட பிள்ளைகளுக்காய் கண்களில் கண்ணீரோடு தேவ சமூகத்தை நோக்கிப்பார். உன் சிறையிருப்பை மாற்றுவா, உன் கண்ணீரை மாற்றுவா. அப்படியே ஆண்டவர் செய்வா. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய ஜபக்குழுவில் கர்த்தர் கொடுத்த குடும்பங்களில் அருமையான ஒரு குடும்பம். அந்த சகோதரி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், சகோதரர் ரட்சிக்கப்படலை. அவர் கொஞ்சம் குடிப்பார், குடிப்பழக்கத்தில் இருக்கிறவர். ஒரு நாள் அழுது கொண்டு வந்து சொன்னார். அவரை எப்படி பைக்கில் கொண்டு வருவாங்கன்னா, சென்டரில் வச்சு கொண்டு வருவாங்க. நடுவில் பின்னாடி ஒரு தம்பி, முன்னாடி ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு இருப்பார், நடுவில் வச்சு ஃபுல்லாக இருப்பார். அப்படிப்பட்ட மனுஷன். அவனை கர்த்தர் அவன் தரித்திரத்தையும் அவன் கண்ணீரையும் மாற்றும்படியாக கர்த்தர் சித்தம் வைத்தார். இந்த சகோதரி இதே போல குடிப்பழக்கத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நல்ல பாரத்தோடு ஜெபிக்கிற மகள். ஒவ்வொரு நாளும் ஜெபமான என் மாப்பிள்ளையும் என் கணவரையும் எனக்கு கொடுத்த கணவரையும் மாற்றி கொடும் என்று கேட்பது மாத்திரமல்ல, இதே போல இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணாங்க. அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் ஒரு பொருத்தனை பண்ணினேன். இந்த 11 மணி அளவிலே நடக்கின்ற அந்த பிரேயர் ஹவுஸில் நடக்கிற மேல்மாடி கூடாரத்தில் நடக்கிற ஜபத்திற்கு முதல்ல வந்துடுவேன். நான் 10:50 நான் வந்துடுவேன். வந்து 11 மணி தொடங்கும் முன்னதாக நான் ஆண்டவருக்கு முன்னதாக நிற்பேன். 1 வருஷம் நான் பொருத்தனையும் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. நடந்தது என்ன? அந்த 1 ஆண்டுகளுக்குள்ளாய், அந்த 1 ஆண்டு நிறைவடைவுக்குள்ளாய் கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். கையின் பியாசங்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் இன்றைக்கு முதல்ல டிரைவராக இருந்தவர் இன்னைக்கு ஒரு ஓனராக முடியாய் கர்த்தர், அந்த விசைப்படகுக்கு உரிமையாளராக முடியாய் கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையானவளே, அவள் சிறையிருப்பை மாற்றின போது அவள் சொன்னாங்க, என் வாழ்க்கையில் நடக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார். சங்கீத புத்தகம் 126:1 சொல்லுகிறது, கர்த்தர் தன் சிறையிருப்பை மாற்றும் பொழுது சொப்பனம் பார்க்கிற போல இருந்தையா. ஏன்னா கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் கண்ணீரெல்லாம் கண்டு மாபெரும் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றணும்னு விரும்புகிறீங்களா? ஆண்டவருக்கு முன்னால் வந்து உங்களுக்காக மாத்திரமல்ல, அதிகாலையில் உங்களுக்காக ஜெபிங்கள். மற்ற நேரங்களுக்கு உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற தம்பி தங்கைகளுக்காய், திருமணமாகாத பிள்ளைகளுக்காய், படிப்பிற்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்காய், ஏற்ற துணை கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்க பிள்ளைகளுக்காய் நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து பாருங்கள். யோபுவை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் உங்களையும் இரட்டதனையாய் ஆசீர்வதிப்பதை அநேகர் காண்பார்கள், அநேகர் காண்பார்கள். இன்றைக்கே உன் பிரச்சனை, கண்ணீர், வியாதி, வருத்தம் எல்லாம் மாறும்படியா ஆண்டவர் நடத்துவார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். தன் சிநேகிதருக்காக ஜெபித்ததை கண்டு நீ மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன்னு சொல்லி ஒரு பாரத்தோடு எடுங்க, ஜெபிங்க. அருமையான மகள், அந்த குடும்பம் 11 மணி அளவில் நடக்கிற ஜபத்துக்கு வந்திருக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் வாழ்க்கையிலே ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் தகப்பனே, சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் என்பதை நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டோம். வியாதியின் சிறையிருப்பு மாறட்டும், தரித்திரத்தின் சிறையிருப்பு மாறட்டும், கையின் பியாசங்களிலே ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கிற அந்த சிறையிருப்பெல்லாம் மாற்றுவீராக. அற்புதம் செய்து மகிழப்படும் தகப்பனே. நீர் உயிரோடு இருப்பதை விளங்கப்படும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். ஆமென். God bless you.